ஆகம விதிப்படி நடக்குது. இதுக்கு முன்பு கிராமிய 2,10,000 ரூபா, முதலாம் முறை 2,10,000 ரூபா. இந்த கடை வந்து ஏலத்தில் போன விலை வந்து 60,000 ரூபா. 98ஆம் ஆண்டு காலமான பிற்பாடு தான் வழிவெட்ட போயினோம். அதை முன்னாடி தான் நம்ம பூசியெல்லாம் நடந்தோம். முதலாம் முறை 92,000 ரூபா, இரண்டாம் முறை 92. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டு சொல்கிற ஒரு பலமையும் இருக்கு. தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா பருத்துறையில் புலோலி வடக்கு காந்தியூரில் உள்ள விருமர் கோயில் ஆலயத்தில் இன்றைக்கு வேள்வி பொங்கல். இதே முன்னிட்டு தான் இந்த காலம் அமைய போகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து வெட்டுவதில்லை, அதே மாதிரி கோழியிலும் வெட்டுவதில்லை. இங்கே வந்து பழங்களால் வந்து மிகப்பெரிய ஒரு மடை போடப்பட்டு அதிலிருந்து தான் மடைகள் படைக்கப்பட்ட பிற்பாடு வந்து பொங்கல் பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டு இது வந்து ஆகம விதிக்கு அமைய இந்த ஆலயத்தில் வந்து பூசை வழிபாடுகள் நடக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதுக்கு முதல் வந்து ஆகம விதிக்கு அமையாமல் பூசகரால் வந்து இங்கே பூசை வழிபாடுகள் நடந்து கொண்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூசரியால் இங்கே வந்து பூசை செய்யப்படுறதை வந்து பார்க்கலாம். அதை மட்டும் தான் காலையில் இருப்பது. இங்கே பார்த்தா வித்தியாசமாக பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்தது வந்து நான் பார்க்கக்கூடிய இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடாயில் எல்லாம் மிகவும் குறைந்த விலையில் ஏலம் போனதையும் பார்க்கக்கூடிய இருந்தது. இது போன்ற காலநிலையில் பார்க்க விரும்புகிறீங்கன்னா எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். மறக்காம உங்கள் ஆதரவு நம்புறேன். அதே மாதிரி இங்கே கோழியில் மேலே போகிறத பார்க்கலாம். காலை திறந்து அவையினமாக கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நேத்திக்கு வந்து பொங்குறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அதோட வளையல் எல்லாம் செய்யணும். இங்கேயும் வந்து ஆடுகள் ஃபுல்லாக ஏலத்தில் நான் கொடுக்குறவேல் ஒன்றும் வந்து வெற்று இல்லையா எல்லாம் வந்து கோயிலுக்கே நேத்திக்கு கொடுக்குற கோயிலாலே ஏலத்துக்கு போகிறதா. அம்மா வந்து இப்போ பொங்கி கொண்டிருக்கிறா. அதை கதைக்க மாட்டாவாம். நேத்திக்கு வந்து பொங்குறத பார்க்கலாம். மடை பரவுறதுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கணும். அதோட பிலாப்பழங்கள் கிடார் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. கோயிலுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு பத்தர்களும் ஒவ்வொரு நேர்த்தி வச்ச பத்தர்களும் கொண்டு வந்து இப்போ கிடாயெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் ஆலயத்துக்கு. தங்களுடைய நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயிலும் கொண்டு வந்து வைக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. ஒவ்வொரு பத்தர்களும் மடை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பழங்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா மடை போட வலுக்கட்டினா வணக்கம் அண்ணே. வணக்கம். இந்த இது எந்த ஊரில் இருக்குது இந்த ஆலயம்? இந்த ஆலயத்துக்கு என்ன பேர்? இது காந்தியூர் புலோலி வடமேற்கில் இருந்து குருமார் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆலயத்தின் பேர். இந்த ஆலயத்தை தந்தையா கிருஷ்ணபுலி என்பவர் வட்டிக்கலவை குருமார் கோயிலிருந்து அவர் அங்கு நீண்ட காலமாக அங்கே பக்தனாக இருந்து அந்த ஆலயத்தில் அவர் கலை வருவதுண்டு. தந்தையா கிருஷ்ணபுலி என்பவர் கலை வருவதுண்டு. அவர் அங்கிருந்து சில எதிர்ப்புகள் சில இதழ் காரணமாக அவர் அங்கிருந்து சில பேர் இதாண்டி விட்டார்கள். அவர் இப்போ அங்கிருந்து வேதனைப்பட்டு கொண்டு இங்கே இதுதான் அவர் பக்கத்து இந்த ஆலயத்துக்கு அருமையில் அவருடைய வீடு இருந்தது. அதில் வந்திருந்து அவர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்ற போது தான் அங்கிருந்து அந்த சுவாமி வந்து அவர் தரிசனத்தில் வந்து நான் இங்கே வரேன், நான் இங்கே வச்சு ஆதரி என்று சொல்லி அவர்கள் இங்கே வச்சு அந்த வட்டிகளை குருமர் என்று சொல்லி இவருக்கு இந்த சுவாமிக்கு உடைய குருமர் இங்கே வச்சு வழிபட்டு கொண்டு வந்து ஆணி பருவத்தில் ஆணி பருவத்தோடு அண்டி அவருக்கு வேள்வி பொங்கல் இங்கே வளமையாக செய்கிறது உண்டு. பொங்கல் செய்து ஆட்டுக்கடாய்கள் கோழிகள் இதெல்லாம் எல்லா பக்தர்களும் கொண்டு விடுவார்கள். இந்த பெருமாள் ஆலயத்தில் இருக்கிற வைரவர் ஆலயம். இந்த வைரவருக்கும் வந்து மடை போட்டு கொண்டு இருக்கணும்.
மடை எல்லாம் பைரவருக்கு போடப்பட்டிருக்கு. மடம் இதில் ஒரு சிவப்பு கலர் கடை ஒன்று வந்திருக்குது. இப்போ தான் கொண்டு வந்து குடிக்கணும் கடாயில். இந்த ஆலயம் வந்து ஆகம விதிக்கு அமைய பூச வழிபாடு நடக்குது, இல்லை ஆகம விதிக்காக அமையாதவாறு பூச வழிபாடு நடக்குது? இப்போது ஆகம விதிப்படி நடக்குது. இதுக்கு முன்பு கிராமிய வழிபாட்டின்படி இதுக்கு முன்னே கந்தியா கிருஷ்ணபிள்ளை அவர்கள் 1998ஆம் ஆண்டு அவர் காலமாகிவிட்டார். காலமாகினதுக்கு பிற்பாடு தான் இப்போது ஐயரை வச்சு ஆகம முறைப்படி நடக்குது. இதுக்கு முன்னே அவர் தான் கிராமிய வழிபாட்டிலான் இவ்வளவு காலம் அவர் தான் பூசை செய்து கொண்டவர். அவர் காலமாயினருக்கு 98ஆம் ஆண்டு காலமாயின பிற்பாடு தான் இப்போது ஐயரை வச்சு ஆகமுறைப்படி இங்கே பூசை வழிபாடுகள் நடக்குது. சரி, நன்றி. பாருங்க, ஜமுனா பாருங்க கடாய்கள் 2. தான் இந்த பொங்கல் வழிபாடு செய்கிறது. இது வந்து என்னத்துக்காக இந்த மாலை நேரங்களில் இந்த பூசை வழிபாடுகள் நடக்கிறது? வளமையாக பெரிய ஆலயங்களில் பார்க்க காலையில் தான் இந்த வேலி பொங்கல் நடக்கிறதா பார்க்கக்கூடியா இருக்கும். அது இந்த வழிமடை என்பது ஒவ்வொரு ஆலயத்தில் ஒவ்வொரு விதமாக நடப்பது உண்டு. வழிமடை
வந்து சில பேர் பலி கொடுக்கறது வந்து வெட்டி அது வழி வெட்டன்று சொல்லுவார்கள். இது வந்து வழி விடுறதென்று சொல்லுவார்கள். அதாவது வந்து கலையாடி அதில் மடை வச்சு எல்லா பலகாரங்களும் வச்சு தாண்டி அந்த பரியலங்களுக்கு அதில் வச்சு தாண்டி வந்து வழிபட்டும் போது பச்சரி தீசிக்கு அறிஞ்சு அந்த பரியங்களை ஒரு பக்கமாக திசை திருப்பி பிறகு அதை வந்து தண்ணி தெளித்து நீத்துக்காக ஒட்டி அதை வழிவிடுறதுன்னு சொல்லி இருக்குது. அது வந்து பலி கொடுக்குறது வந்து அதை ஒரு சுவாமிகளுக்கு ஒரு பலி கொடுக்குறது. இங்கே அப்படி பலி கொடுக்குறது இல்லை. இங்கே இப்படி தான் பலி கொடுக்குறது. சரி, நன்றி அண்ணே. நன்றி. வழிவேட்டா போயினா அதை முன்னாடி தான் நம்ம பூசையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பூசைகள் வழிபாடுகள் முடிவடைந்த பின்னர் பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனைகள் செய்யினேன். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டு சொல்கிற ஒரு பலமையும் இருக்குது. அதாவது கலையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கட்டு சொல்லிக்கணும். அதுக்காகவும் பக்தர்கள் வந்து காத்திருக்கணும். இப்போ அன்னதானம் வந்து வந்த பக்தர்களுக்கும் பார்வையாளருக்கும் வந்து வழங்கப்பட போகுது. அதை முன்னிட்டு தான் இப்போ ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். இரண்டாம் முறை 1,10,000 ரூபா. மூன்றாம் முறை இந்த கடை 1,10,000 ரூபாய்க்கு போகுது.
40,000 ரூபா. இன்னும் வழங்கு. 40,000 ரூபா. 40,000 ரூபா. 50,000 ரூபா. ரெண்டு வெள்ளி 50,000 ரூபா. 51,000 ரூபா. 51,000 ரூபா பாயிலாம் போகுது. 55,000 ரூபா. 55,000 ரூபா. 55,000 ரூபா. 55,000 ரூபா. முதலாம் முறை 55,000 ரூபா. முதலாம் முறை 55,000 ரூபா. முதலாம் முறை 55,000 ரூபா. முதலாம் முறை 55,000 ரூபா. இரண்டாம் முறை 55,000 ரூபா. கேட்குறாங்க இன்னும் விடாமல் இருக்கப்பா. 55 விட பொறுமதி இருக்கு. தான் காசு கேட்குறாங்க. கேளுங்கோ. 55,000 ரூபா. இரண்டாம் முறை 55,000 ரூபா. 56,000 ரூபா. 60,000 ரூபா. 60,000 ரூபா. 60,000 ரூபா. காப்பா 60,000 ரூபா. 60,000 ரூபா. முதலாம் முறை 60,000 ரூபா. முதலாம் முறை 60,000 ரூபா. இரண்டாம் முறை 60,000 ரூபா. இரண்டாம் முறை 60,000 ரூபா. இரண்டாம் முறை 75,000 ரூபா. 80,000 ரூபா. இப்போ ஒரு வெள்ளை கடை வந்து 81,000 போகுது. 86,000 ரூபா. 86,000 ரூபா. 86,000 ரூபா. 86,000 ரூபா. இந்த கடை வந்து ஏலத்தில் போன விலை வந்து 60,000 ரூபா. முதலாம் முறை 92,000 ரூபா. இரண்டாம் முறை 92,000 ரூபா. இரண்டாம் முறை 92,000 ரூபா. கேட்கிறார்கள் கேளுங்க. இரண்டாம் முறை 92,000 ரூபா. நீங்கள் கேட்கிறது கோயிலுக்கு தான் கேளுங்க. 92,000 ரூபா. இரண்டாம் முறை 92,000 ரூபா. இரண்டாம் முறை 92,000 ரூபா. 95,000 ரூபா. 95,000 ரூபா. 95,000 ரூபா. 95,000 ரூபா. என்ன விடாம இருக்கு. 95,000 ரூபா. முதலாம் முறை 95,000 ரூபா. முதலாம் முறை 95,000 ரூபா. முதலாம் முறை 95,000 ரூபா. பார்க்க தெரியுதானே. 95,000 ரூபா. இரண்டாம் முறை 95,000 ரூபா. இரண்டாம் முறை 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா. இன்னும் இருக்கு. 1,00,000 ரூபா. ஏலம் வந்து சூடா போகுது. 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா. முதலாம் முறை 1,00,000 ரூபா. முதலாம் முறை 1,00,000 ரூபா. இரண்டாம் 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 முறை 1,00,000 ரூபா. கேட்கிறார்கள் கேளுங்க. போகுது. இரண்டாம் முறை 1,00,000 ரூபா. இரண்டாம் முறை 1,00,000 ரூபா. மூன்றாம் முறை 1,00,000 ரூபா. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா ஏலத்தில் இப்போ போனது. இப்போ பெருங்கடையாண்டு ஏலத்தில் கூறப்படுது. பார்ப்போம் என்னமாயிண்டு. இப்போ ஒரு பெரிய கடையாண்டு ஏலம் போது 2,10,000 ரூபா கேட்டுருக்கீங்க. அந்த கடையை வந்து கடைசியாக காட்டுறேன்னு பாருங்கோ. 2,10,000 ரூபா. 2,10,000 ரூபா. முதலாம் முறை 2,10,000 ரூபா. முதலாம் முறை 2,10,000 ரூபா. முதலாம் முறை 2,10,000 ரூபா. கடைசி கடை கேட்கிறார்கள் கேளுங்க. 2,10,000 ரூபா. 2,10,000 ரூபா. 2,10,000 ரூபா. என்ன விடாம இருக்கு. கேட்கிறார்கள் கேளுங்க. கேட்கறது கோயிலுக்கு தான் கேளுங்க. 2,10,000 ரூபா. 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 முதலாம் முறை 2,10,000 ரூபா. முதலாம் முறை 2,10,000 ரூபா.
ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. போகும்போது கேட்கிறார்கள் கேளுங்க. நீ கொண்டு வாங்க. ரெண்டாம் முறை 2,10,000 ரூபா. மூன்றாம் முறை 2,10,000 ரூபா. மூன்றாம் முறை 2,10,000 ரூபா ஒரு பெருங்கடையாக போயிருக்கு. இந்த ஆடு வந்து இப்போ 2,10,000 ரூபா போகுது. இதே வேறு இடங்களில் பார்த்தா இந்த ஆடு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் இல்லை 5 லட்சத்துக்குள்ள பொறுமதி வரும். உண்மையிலேயே நல்ல கடை, எல்லாரும் சொல்ல நல்ல கடை, செட்டியான விலை குறைவு. ஆனால் இங்கே வந்து உடனே காசு வந்து வழங்கப்பட வேணும். அந்த காரணத்தால் வந்து இந்த கடை இப்படி மலிவாக போயிருக்குது.